ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ சீரீஸில் நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா பிஹெச்பி ரிலேட்டடாக பார்க்குறோம். எப்படி வெப் சர்வீசஸ் ரெஸ்ட் ஏபிஐ எப்படி கிரியேட் பண்ணி டேட்டாஸ் எப்படி எடுக்கிறது, இந்த மாதிரி இப்போ டீட்டெயில் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். ஸோ இந்த ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம டேட்டாபேஸ் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம் பிஹெச்பியில். ஸோ இப்போ நம்ம டேட்டாபேஸில் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த டேபிளில் வேல்யூஸ் எப்படி பிஹெச்பி வழியாக ஸ்டோர் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான இன்சர்ட் ஏபிஐ ரெஸ்ட் ஏபிஐ தான் இப்போ கிரியேட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ வந்து ஒரு பிஹெச்பி ஃபைல் கிரியேட் பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி இருக்க பிஹெச்பி ஃபைலை வந்து நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு இன்சர்ட் ஏபிஐ. ஸோ இதோட நேம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு, இன்சர்ட் ஃபுட் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இதில் இருக்கிற கோடை நம்ம கிளியர் பண்ணிப்போம். இது டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டிக்கான கோடு. ஸோ இப்போ டேட்டாபேஸ் கனெக்ஷனுக்கான ஃபைல் நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. ஸோ இப்போ நம்ம அந்த கனெக்ஷன் ஃபைலை நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு require _once அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இதில் அந்த டேட்டாபேஸோட ஃபைல் கனெக்டிவிட்டி ஃபைல் இருக்குல்ல, ஸோ அந்த ஃபைல் நேமை நான் இங்கே கொடுத்துட்றேன். இது எல்லாமே ஒரே டைரக்டரியில் இருக்குது. ஸோ dbconfig.php இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், dbconfig.php. ஓகே, இப்போ இந்த ரெக்வயர் ஒன்ஸ் கொடுக்கும் போது அந்த ஃபைல் இங்கே இன்க்ளூட் ஆகிற மாதிரி. ஸோ அதனால் நம்ம டேட்டாபேஸ் கனெக்ஷனுக்கான கோடை இங்கே ரீயூஸ் பண்ணுறோம். அதான் இங்கே பண்ணுறது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, டேட்டாபேஸில் இருக்கிற டேபிளில் வேல்யூ இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த டேபிளில் இருக்கிற வேல்யூஸை பார்க்கலாம், அதாவது என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ரெஸ்டாரண்ட்டில் ஃபுட்ஸ்னு ஒரு டேபிள் இருக்குங்களா, ஸோ அதில் இருக்கிற காலம் நேம் வந்து ஃபுட் அண்டர்ஸ்கோர் நேம், ஃபுட் அண்டர்ஸ்கோர் ப்ரைஸ், கிரியேட்டட் அண்ட் ஐடி. ஸோ இந்த ஐடியும் கிரியேட்டட் ஐடியும் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆக போகுது டேட்டாபேஸ்லேயே. ஸோ அதனால் ஃபுட்டு நேமும் ஃபுட்டு ப்ரைஸும் தான் பாஸ் பண்ணணும். ஸோ அதனால் ஃபுட்டு நேம் அப்படின்னு சொல்லிட்டு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். இங்கே இனிஷியலாக நான் வந்து ஃபுட் நேம் வந்து அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டாட்டிக்காக கொடுக்க போகிறேன். டைனமிக்காக எப்படி கெட் பண்ணி பண்ணுறதுங்கிறத நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். ஃபஸ்ட் இது ஸ்டோர் ஆகுதான் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபுட் அண்டர்ஸ்கோர் ப்ரைஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கனெக்ஷன் அந்த எஸ்கியூஎல் கொரி, இன்சர்ட் கொரி எழுதணும். ஸோ அதுக்கான வேரியபிள் இன்சர்ட் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஈக்குவல் டு, ஸோ இன்சர்ட் இன்டூ இன்சர்ட் கொரி நீங்கள் எழுதுறதுக்கு பதிலாக நீங்கள் இங்கேருந்து கூட கொரியில் கூட எடுத்துக்கலாம். இப்போ எஸ்கியூஎல்ல போயிட்டு இன்சர்ட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இந்த ஃபுல் கொரி, உங்களுக்கு கொரி தெரியல அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இன்சர்ட் இன்டூ டேபிள் நேம் வேல்யூஸ், அதில் என்னென்ன வேல்யூஸ் பாஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இங்கே எடுத்துக்கலாம். ஸோ இந்த கோடை நான் அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 வேல்யூஸ் தான் பாஸ் பண்ண போகிறோம். ஐடியும் நம்ம இதுவும் பாஸ் பண்ண போகுது. ஐடியும் கிரியேட்டடும் பாஸ் பண்ண போகிறது இல்லை, ஜஸ்ட் ஃபுட் நேமும் அண்ட் தென் ஃபுட்டோட ப்ரைஸும் தான் பாஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த வேல்யூஸ்க்கு முன்னாடி அந்த ஃபுட் நேமோட இந்த காலமோட நேமு கொடுத்துட்றேன். ஃபுட்டு ப்ரைஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். இங்கே நம்ம 2 வேல்யூ ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஸோ அதை இங்கே கால் பண்ண போகிறோம், அசைன் பண்ண போகிறோம். ஃபுட் அண்டர்ஸ்கோர் நேம் கமா ஃபுட் ப்ரைஸ். ஓகே, இப்போ இன்சர்ட் கொரி ரெடி ஆயிடுச்சு. இந்த கொரியை நம்ம இது வந்து ஜஸ்ட் ஸ்ட்ரிங்கு தான், இதை எக்ஸிக்யூட் பண்ணணும். எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு MySQL கொரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் வந்து பிஹெச்பியில் இருக்கு. ஸோ அதில் நம்ம இந்த கனெக்ஷனுக்கான டேட்டாபேஸ் கனெக்ஷனுக்கான ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நான் டிபி கான்ஃபிகில் போகிறேன். இந்த வேரியபிள் பார்த்தீங்கன்னா dbconn கனெக்ஷனுக்கு அப்படி கொடுத்துருக்கேன். ஸோ அதை இங்கே ஃபஸ்ட்டு பெற ஆர்குமெண்ட்டாக கொடுக்கணும். அடுத்ததாக நம்ம கொரி எழுதியிருக்கோம்ல ஸ்ட்ரிங், அந்த ஸ்ட்ரிங் இன்சர்ட் ஃபுட் அப்படிங்கிறத நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த மெத்தட் வந்து இந்த கனெக்ஷன் சக்ஸஸாக இருந்துச்சு, கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த இன்சர்ட் கொரியை எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேங்களா? எக்ஸிக்யூட் பண்ணுறத அதோட கால்பேக் வேணும்ல, என்ன ரெஸ்பான்ஸ் வருது, சக்ஸஸ் ஆகுதா அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன் கொரின்னு.
ஸோ இப்போ இஃப் கண்டிஷன் போடுறோம். இந்த கொரி வந்து ட்ரூவாக இருந்தால் இன்சர்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால் அதுக்கு எக்கோ இன்சர்டட் சக்ஸஸ்ஃபுல்லி சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே, சேவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த ஃபைலை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ என்னோடய ஃபோல்டரில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இன்சர்ட் புட்னு ஒரு பிஹெச்பி ஃபைல் இருக்குங்களா, இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, கனெக்டட் சக்ஸஸ்ஃபுல்லிங்கிறது டேட்டாபேஸ் கனெக்ட் ஆகிருக்குங்கிற அந்த ஃபைலில் இருக்கிற அந்த எக்கோ அடிக்குது. ரெண்டாவது இன்சர்ட் சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ டேட்டாபேஸில் போயிட்டு டேபிளில் பார்ப்போம் வேல்யூ ஆட் ஆகிருக்கா அப்படிங்க, அதாவது என்ட்ரி விழுந்திருக்கான்னு. இப்போ பார்த்தீங்கன்னா என்ட்ரி விழுந்திருக்கு. ஸோ மறுபடியும் நான் கால் பண்ணுறேன். ஸோ என்ட்ரி விழுது. ஓகே, ஸோ இப்போ இன்சர்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு. ஸோ இதில் டூப்ளிகேஷன்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம இதுலேயே வந்து என்ன பண்ணலாம்னா ஃபுட் நேமுக்கு வந்து நம்ம டூப்ளிகேட் போட்டு அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஆட்ரிபியூட்டை அப்படி பண்ணோம் அப்படின்னா அதுக்கான வார்னிங்ஸ் எரர்ஸ் எப்படி வருதுங்கிறத பார்க்கலாம். ஓகே, ரெக்கார்டு வந்து டூப்ளிகேட் ஆகிறதுனால நான் ஃபுட்டு நேமில் போயிட்டு இங்கே மோருங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டு நேமை மட்டும் யூனிக்யூவாக செட் பண்ணுறேன். ஓகே, இது வந்து ஆல்டர் பண்ணுவான்னு கேட்குது. ஓகே கொடுத்துருங்க. ஆல்டர் ஆகாது, ஏன்னா ஆல்ரெடி நம்ம ரெக்கார்டு வந்து இன்சர்ட் ஆகிருக்கு. டூப்ளிகேட் ரெக்கார்டாக இருக்கிறதுனால டூப்ளிகேட் ரெக்கார்ட்ஸை கிளியர் பண்ணிடுறேன். ஸோ அதாவது அந்த டேபிள்லேருந்து டெலிட் பண்ணிட்டேன். இப்போ ஃபுட்டு நேம் 2 ஃபுட்டு தான் இருக்குங்க. ஸோ மொத்தமே 2 ஃபுட்ஸ் தான் இருக்குது. இப்போ ஸ்ட்ரக்சரில் போகிறோம். போயிட்டு இப்போ வந்து நம்ம ஃபுட்டு நேம் வந்து யூனிக்வாக செட் பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ போயிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ எந்த கனெக்ட் ஆகிருக்கு, பட் இன்சர்ட் சக்ஸஸ்ங்கிற மெசேஜ் வரல. ஸோ அப்போ என்ன இருக்குன்னா ஏதோ ஒரு எரர் வந்திருக்கு. ஓகேங்களா, சக்ஸஸ் ஆகலை. ஸோ அதே மாதிரி டேபிள்லையும் டேட்டா இன்சர்ட் ஆகலை, ஏன்னா அது டூப்ளிகேட்டாக இருந்ததுனால. எக்கோ போடுறேன், இன்சர்ட் ஃபெயில்டு அப்படின்னு கொடுத்துருவோம். இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ இன்சர்ட் ஃபெயில்டுன்னு வருது. ஓகேங்களா, இதை வந்து ஒரு ஜேசன் ரெஸ்பான்ஸாக காட்டணும். ஏன்னா ஒரு மொபைல்லேருந்து நம்ம ட்ரிகர் பண்ணுறோன்னு வச்சுங்க, அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ஜேசன் ரெஸ்பான்ஸாக காட்டணும். எக்கோ போட்டு காட்ட முடியாது, ஒரு எக்கோ ஸ்ட்ரிங்காக காட்டாமல் ஜேசனாக காட்டுவோம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன், ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரே வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். இதில் 2 ஆப்ஜெக்ட் இருக்க போது. ஒன்று ஸ்டேட்டஸ், ஸோ அதாவது 2 கீ பேரம்ஸ் இருக்க போகுது. ஸோ ஸ்டேட்டஸ் வந்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா சக்ஸஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் மெசேஜ் இன்சர்ட் சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லி, இதனால நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்ததாக ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா இந்த சேம் கோடை நான் எடுத்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டேட்டஸ் வந்து ஃபால்ஸ், ஸோ இன்சர்ட் ஃபெயில்டு அப்படின்னு கொடுத்துட்றேன். இந்த ரெஸ்பான்ஸை நம்ம ஜேசனாக பிரிண்ட் பண்ண போகிறோம். எக்கோ ஜேசன் என்கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குல்ல, அந்த மெத்தடில் நம்ம இந்த ரெஸ்பான்ஸ் வேரியபிளை கொடுத்துடலாம். இது வந்து ஸ்ட்ரிங்காக தான் ரிட்டர்ன் ஆகும். ஸோ அதை ஜேசனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஹெட்டர் அப்ளை பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது எப்படிங்கிறது புரியும். நான் அதில் கண்டென்ட் ஆட் பண்ணுறேன். ஹெட்டர் வந்து கண்டென்ட் டைப் வந்து நம்ம ஜேசன்னு கொடுக்க போகிறோம். ஸோ அதோட டைப் வந்து application/json. கேசெட்டு 8 UTF-8 யூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கனெக்டட் சக்ஸஸ்ஃபுல்லிங்கிறது இந்த டிபி கனெக்டிவிட்டியில் இருக்கிற எக்கோலேருந்து வருது. நான் அந்த எக்கோவை ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ ரன் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்து ஃபால்ஸு, இன்சர்ட் ஆகலை. இதில் போய் பார்த்தீங்கன்னா இன்சர்ட் ஆகலைங்கிறத பார்க்க முடியும். ஸோ ஏன் இன்சர்ட் ஆகலைன்னா இங்கே வந்து நான் ஸ்டாட்டிக்கான டேட்டாஸ் வச்சுருக்கேன். இது எப்படி டைனமிக்காக கெட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு சிம்பிள், இப்போ வந்து நான் ஸ்டாட்டிக்காக கொடுத்துருக்கிற இடத்துல
நீங்கள் என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறீங்க, கெட் மெத்தடா போஸ்ட் மெத்தடா, அதை பேஸ் பண்ணி கால் பண்ணலாம். இங்கே வந்து நான் கெட்டு, அதாவது கொரி பேரமாக நான் வேல்யூ பாஸ் பண்ண போகிறேன். போஸ்ட்டுங்கிறது நீங்கள் போஸ்ட்டாக பாஸ் பண்ணலாம். நான் போஸ்ட்டுங்கிறது ஃபர்தர் வீடியோஸ், நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் சொல்கிறேன். இப்போ _get அப்படின்னு கொடுத்துட்டு அதில் ஃபுட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு எஃப் நேம் நான் கொடுக்குறேன். ஸோ டைனமிக்காக நீங்கள் கொரி பேராமில் கொடுக்குறது இங்கே வேல்யூ அசைன் ஆகி அந்த வேல்யூஸ் வந்து டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகும், அதாவது டேபிளில் ஸ்டோர் ஆகும். ஓகே, சேவ் பண்ணியாச்சு. இப்போ இதில் கொரி பேரம் அனுப்பணும். ஸோ இங்கே என்ன கீ கொடுத்துருக்கோம், எஃப் நேம்னு கொடுத்துருக்கோம். எஃப் நேம் ஈக்குவல் டு ஃபுட் நேம் சப்பாத்தி அட்டு போடுங்க. கொரி பேரமாக அனுப்பும்போது அட்டு வந்து ஒவ்வொரு வேரியபிளுக்கும் இடையில அட்டு போட்டால் தான் அது நெக்ஸ்ட்டு கீயாக அது அசைன் ஆகும். ஸோ அதனால் இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். இப்போ ரன் பண்ணுவோம். ஓகே, ஸ்டேட்டஸ் 2 ஆயிடுச்சு, இன்சர்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துச்சு. இப்போ போயிட்டு நம்ம டேபிளில் பார்க்கலாம். டேபிள்லேயும் வேல்யூ இன்சர்ட் ஆகிருக்கு. ஓகே, இன்சர்ட் ஃபெயிலியர் ஆகுது. என்ன ரீசனுக்காக ஃபெயிலியர் ஆகுதுங்கிற பார்க்குறது எப்படின்னு பார்ப்போம். ஸோ இதில் கனெக்ஷன் கொரி எழுதியிருக்குன்னா கொரி எக்ஸிக்யூட் ஆகுது. அதில் பார்த்தீங்கன்னா ஆர்னு கொடுத்து டை, நம்ம அங்கே ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், டைங்கிற மெத்தடில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த மெத்தட் கால் பண்ண போகிறோம், MySQL எரர். ஸோ இதில் நம்ம அந்த கனெக்ஷனோட வேரியபிளை கொடுத்துடணும், அதாவது டேட்டாபேஸ் கனெக்ஷன் வேரியபிளை. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த SQL கொரி எக்ஸிக்யூட் ஆகலை, அதாவது எரர் வந்துச்சு அப்படின்னா அதை இதில் பிரிண்ட் பண்ணோம். ஸோ பார்க்கலாம் எப்படின்னு. இப்போ நான் இந்த ஃபுட்டு சப்பாத்தி 20ங்கிற ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ஃபெயிலியர் ஆகிருக்கு. இப்போ நான் ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் என்ட்ரி சப்பாத்தி ஃபார் கீ ஃபுட் நேம். இந்த ஃபுட் நேம் வந்து ஃபுட் நேமில் ஆல்ரெடி இந்த ரெக்கார்டு இருக்குது அப்படிங்கிறத காட்டுது. ஓகே ஓகே இப்போ நம்ம எப்படி இன்சர்ட் பண்ணுறது, கொரி பேரம் மூலமாக இன்சர்ட் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் மெத்தட் எப்படி பண்ணுறது, எப்படி வேல்யூஸை கெட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். Thanks for watching.